சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஃபேஸ் பண்ற எந்த கச்சத்தீவு, காவேரி, மீத்தேன், ஜல்லிக்கட்டு, ஈழத்தமிழர்கள், மீனவர்கள் கொல்லப்பட்டது எல்லாமே திமுகவுடைய கண் பார்வையிலே அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது நடந்தது. மன்னிப்பு கேட்க வேண்டாமா திமுக? தமிழ் இன துரோகியாக ஒரு கட்சி சொல்லணும், அது திமுக தாங்க. நான் கேட்கிறேன், எல்லாமே நீங்க தானங்க பண்ணீங்க. காவிரியில குறுக்கே அணை கட்டும் பொழுது ஆட்சியில பொறுப்புல தமிழ்நாட்டில் இருந்தது யாரு? திமுக. அதே மாதிரி கச்சத்தீவை தாரவார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யாரு? திமுக. மீத்தேன்ல கையெழுத்து போடும்போது டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் யாரு? ஸ்டாலின். இன்னைக்கு பேசுறாரு அவரு. நீங்க ஈழத்தமிழர்கள் பிரச்சனை 700 மீனவர்கள் கொல்லப்பட்ட போது ஆட்சியில் இருந்தது திமுக. நீங்க தமிழ் மக்களுக்கு நரேந்திர மோடி விரோதின்னு பேசினா நீங்கள் சொல்லக்கூடிய இதே பட்டியலை வைத்துக் கொண்டு இதில் நீங்கள் எதெல்லாம் சரி செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு உங்கள் இந்த ஒவ்வொரு பிரச்சனையை நீங்கள் குறிப்பிட்டதிலிருந்து எதெல்லாம் சரி செய்திருக்கிறீர்கள் நீங்கள் ஆட்சி? ஒவ்வொன்னா சொல்லட்டுமா? நான் என்ன கேட்கிறேன், மீனவர்கள் படுகொலை இப்போது இல்ல. 700 மீனவர்கள் உங்க ஆட்சியில் காங்கிரஸ், திமுக. காங்கிரஸ் கூட விடுங்க, திமுக தமிழ் மக்களுக்காகவே இருப்பதாக காட்டிக் கொள்கிறீர்களே. எப்பவாவது ப்ரொடெஸ்ட் பண்ணிருப்பீங்களா மன்மோகன் சிங் கிட்ட? நான் கேட்கிறேன், 700 பேர் செத்து போயிட்டாங்களே. நான் நீங்க அவங்களை காப்பாத்தலன்னா வாபஸ் வாங்குவேன்னு சொன்னீங்களா? ஆனா உங்களுக்கு கப்பல் துறை சொல்ல கொடுக்கலன்னா நாங்க சப்போர்ட்டா வாபஸ் வாங்குவேன் பேசின திமுக. ஈழ தமிழர்கள் நம்ம இந்திய மீனவர்கள் கொல்லப்படும் போது வாபஸ் வாங்கணும் எப்பாவது உச்சரித்து இருக்குமா வாயில? பண்ணதே கிடையாது. இன்னைக்கு ஈழத்தமிழ் அங்க நம்முடைய இந்திய மீனவர்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல கூட இந்த இது கிடையாது, கொல்லப்படுவது இல்ல. நான் கேட்கிறேன், அதே போல ஜல்லிக்கட்டு யார் பீரியட்ல ஜல்லிக்கட்டு தடை வந்தது? ஜெயராம் ரமேஷ் யார் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் போது தானே அதுக்கு தடை வந்தது. இதை தீர்த்து வைத்தது யார்? நரேந்திர மோடி அரசாங்கம். மறுக்க முடியுமா? மீத்தேன்ல கையெழுத்து போட்டது யாரு? நடந்து கொண்டிருந்தது. சகோதரி பேச அலோ பண்ணணும் நீங்க. அதுதான் சொல்றேன், இந்த ஜல்லிக்கட்டு அப்ப தமிழ்நாட்டுல இங்க அனுமதியோட நடந்துட்டு இருந்தானே இருந்தது. அதை சேர்த்து பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட்டோட தடைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரே 24 ஹவர்ஸ் அன்னைக்கு சண்டேங்க தமிழ்நாட்டுடைய அந்த அவசர சட்டத்துக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்தந்த அமைச்சர், துறை அமைச்சர், என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி, லா மினிஸ்ட்ரி, ஹோம் மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வித்தின் 12 ஹவர்ஸ் ஜல்லிக்கட்டோட அவசர சட்டம் நிறைவேற்ற கொண்டு வந்தது நரேந்திர மோடி அரசாங்கம். மறந்துடுவீங்களா நீங்க? ஆனா உங்களுக்கு தடையெல்லாம் வந்தது யார் காரணம்? எந்த சட்டத்தின் மூலமாக? அந்த எருது அதுக்குள்ள சேர்த்தது யாரு? காங்கிரஸ், திமுக ஆதரவோடு இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில நடந்தது. அதை சரி செய்தது நரேந்திர மோடி. மீத்தேன்ல கையெழுத்து போட்டுட்டு படிக்காம போட்டுட்டேன்னு போனீங்களே. அப்ப படிக்காம போட்டு விவசாயிகளை காலி பண்ணிட்டு அதுக்கு ஏன் படிச்சிருக்கலாம்ல? உங்களுக்கு விவசாயிகள் மேல அக்கறை இருந்ததுன்னா அந்த ஒரு பேஜோ 2 பேஜோ அந்த அக்ரிமெண்ட் படிச்சிருக்கலாம்ல ஸ்டாலின்? அவங்களுடைய செக்ரட்டரி யாராவது சொல்லிருக்கலாம் இல்ல? படிக்காம கையெழுத்து போட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அவ்வளவு துச்சமா உங்களுக்கு? படிக்காம கையெழுத்து போட்டுன்னு பேசுறீங்க. இன்றைக்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பனா மாறி நிக்குதே சார். அதே நீங்கள் சொல்ற அந்த பக்கம் இருக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் உங்களுடைய பதில் வினை மக்களுக்கு சாதகமானத, மக்கள் நல திட்டங்களாக இருக்கிறதாங்கிறதா என்னுடைய கேள்வி. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க மீத்தேன் விஷயத்துல கூட சொல்றேன், யாரும் இவங்க எல்லாம் பேசுறாங்களே தவிர ராணிகஞ்ச் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு இடம் இருக்கு, அதுதான் இந்தியாவிலேயே அதிகமா மீத்தேன் பெரிய பிளான் எடுக்கிற இடம். அது கொண்டு வந்தது கம்யூனிஸ்ட் ஆட்சியில வெஸ்ட் பெங்கால்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல 169 எண்ணெய் கிணறுகள் இருக்கு. புவனகிரியிலேருந்து ஆரம்பிச்சு ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கு. இதெல்லாம் பல்லாண்டு காலமா 30-40 வருஷமா இருக்கு. நான் மீத்தேனை கூட சொல்றேன், ஹைட்ரோ கார்பன் எடுப்பது தப்புன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்றது நெடுவாசல் கூட சொல்றேன். நெடுவாசல்ல கூட கொண்டு வந்தது எப்போ இவங்களுடைய ஆட்சியில கொண்டு வந்தாங்க. நான் என்ன சொல்றேன், அது சரி தப்புங்கிறதோட மொத்த பிளேமும் நரேந்திர மோடி அரசாங்கத்து மேல போடுறீங்களே, அது என்ன நியாயம்? தமிழ்நாட்டுல 169 எண்ணெய் கிணறுகள் இன்று அளவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது தவறுன்னு சொல்ல, இன்னும் இது நான் தப்புன்னு சொல்ல, எண்ணெய் கிணறு இருக்கிறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இவங்களுடைய வாதங்கள் நான் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் இந்த நெடுவாசல கொண்டு வந்தது நரேந்திர மோடி அரசாங்கம்னு பொய் சொல்றீங்களே மக்கள் கிட்ட. 2006ல நீங்க ஆட்சியில கொண்டு வந்துட்டு 169 எண்ணெய் கிணறு இருக்குதே, அதெல்லாம் மக்கள்கிட்ட சொன்னீங்களா? அதனால நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு தமிழ் இனத்துக்கு ஒரு விரோதின்னு ஏதாவது ஒரு கட்சி இருக்கும்னா அது திமுக தான். அதாவது இந்த இடத்துல நீங்க காங்கிரஸை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக குறித்து பேச ஆரம்பிக்கிறீங்களா? உங்களுடைய நேர் எதிரி கள அரசியல் காங்கிரஸ் தான், வாக்கரசியலும் காங்கிரஸ் தான். ஆனால் அந்த இடத்தில் தான் திமுக காங்கிரஸ் தலைவர்களை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் தலைவர்கள் பேசாததை நேற்றைக்கு மேடையில் ஸ்டாலின் பேசினார் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து நீங்கள் திமுகவை எதிர்க்கிறீர்களா? நீங்களும் இல்ல சகோதரி, நான் என்ன சொல்றேன், நான் ஏன் காங்கிரஸ் விட்டுடுன்னு சொன்னீங்கன்னா, காமன்வெல்த் மாநாட்டுக்கு போக கூடாது ஸ்ரீலங்காக்கு மன்மோகன் சிங்னு உங்களால பிரஷர் பண்ண முடியாது. என்ன சொன்னார் கலைஞர்? பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கிற பிரதமர் இல்ல, பிரதமர் அலுவலகத்தில் இருக்கிற பியூன் கூட அங்க போக கூடாதுன்னு சொன்னார். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீகலெக்ட் தட். அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தாரு. அப்படி உங்களால பிரதமர் மன்மோகன் சிங் ஸ்ரீலங்காக்கு காமன்வெல்த் மாநாடுல பங்கேற்காமல் தடுக்க முடிந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்திய மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் 700 பேர் கொல்லப்படுவதை தடுக்க மனமில்லை?
நீங்க பார்க்காம கையெழுத்து போட்டுட்டேன்னு விவசாயிகளுடைய வாழ்க்கையில எவ்வளவு சாதாரணமா கிள்ளிக்கறியா நினைச்சிருந்தாலும் தானே கையெழுத்து போட்டீங்க. ஒரு 2 பக்கம் உங்களால படிக்க முடியாதா? உங்களோட செக்ரட்டரி கூட்டி இது என்னங்க இது சரியா தப்பான்னு கேட்க கூடாதா? நீங்களா தமிழ் இனத்துக்கு ஆதரவாளர்கள்? அதுதான் என்னோட கேள்வி. இந்த இடத்துல காங்கிரஸ் உங்களால பிரஷர் பண்ண முடிஞ்சது. ஒரு கப்பல் துறை கொடுக்கணுமா எந்த துறை கொடுக்கணும்னு சொல்லி அங்கேருந்து ஸ்வாரிங் இல்ல நீங்க வெளில வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் பாசிஃபை பண்ணி உங்களெல்லாம் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனாங்க. நீங்கள் நினைத்தால் சாதித்திருக்க முடியும். ஆனால் என்னுடைய தமிழ் இனம் அழிவதற்கு காரணமாக இருந்து விட்டு இன்னைக்கு தமிழுக்கு ஆதரவாக பேசுறீங்களே. ஸ்டாலின் நேற்று ஒரு பட்டியல் வாசிக்கிறார். இதெல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில தமிழகத்துக்கு பெற்ற பல திட்டங்களை குறிப்பிட்டு பேசுகிறார். ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில கொண்டு வந்த திட்டம் மாதிரி தற்பொழுது பிரதமர் மோடி என்ன கொண்டு வந்திருக்கிறார்? தமிழக அரசு தமிழக மக்கள் எதிர்க்கக்கூடிய தமிழக மக்கள் எதிர்க்கும் திட்டங்களை எல்லாம் இங்கே செயல்படுத்துறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறார். நேற்றைக்கு அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் கூட அதை பத்தி ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. இந்தியாவிலேயே முத்ரா லோன் தமிழகத்துல தான் அதிகமா அந்த எம்எஸ்எம்இ செக்டாருக்கும் இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற முத்ரா கடன் திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு தெரியுமா? 70,000 கோடி. தமிழ்நாடு இந்தியாவிலே 2வது. சரியா? அதுக்கப்புறம் ஸ்மார்ட் சிட்டிஸ், உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம், அங்க கூட இல்லை, இங்கதான் அதிகமான ஸ்மார்ட் சிட்டிஸ். காஞ்சியும் வேளாங்கண்ணியும் புனித நகரமாக அறிவிக்கப்பட்டு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. காவிரி பிரச்சனையில இத்தனை நாள் 2007 தீர்ப்பு வாங்கி உங்களால ஆணையம் அமைக்க முடியல. ஆணையம் அமைத்திருக்கிறோம். ஒண்ணு. இன்னொன்னு, முல்லை பெரியாறுல ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய பல்வேறு நெருக்கடிக்கு பிறகு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஆணையமா வாரியமாங்கிறது இன்னும் சர்ச்சை. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் நீங்க ஏன் பண்ணலன்னு தான் நான் கேள்வி. சரிங்க, நான் பிஜேபி தமிழ்நாட்டுல யாருக்குமே ஆதரவான ஆள் இல்ல, தமிழர்களுக்கு நீங்களும் ஆதரவுன்னு சொல்லிவிட்டு 700 எங்க தமிழர்களை கொன்னுபிட்டீங்களா மீனவர்கள்? இது என்ன நியாயம்? நான் கேட்கிறேன். இங்க உங்களை நம்பி உலகமே எங்களுக்காக ஒரு தலைவர் இருக்கிறார், கலைஞர் தமிழின தலைவர் நினைச்சாங்களே, அந்த தமிழின தலைவர் அந்த ஆட்சி செய்த என்ன ஈழத்துல 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்படும் போது உங்களுடைய ஆட்சி மத்தியில் இருந்தது. அவங்க கிட்ட பிரஷர் பண்ணிருக்க முடியாதா? ஸ்ரீலங்காவை பிரஷர் பண்ணிருக்க முடியாதா? குட்டி நாடு தானங்க. அப்ப உங்களுக்கு அந்த திறமை இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். இன்னைக்கு நீங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது கொண்டு வந்தேன்னு சொல்றீங்க. நீங்க கொண்டு வந்ததெல்லாம் இதுதான். மீத்தேன் இதெல்லாம் கொண்டு வந்தது. ஸ்டெரிலைட் யார் ஆட்சியில் வந்தது? காங்கிரஸ். அதுக்கு நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருந்தது யாரு? பி சிதம்பரம். நாட்டு மக்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் யாரும் ஏமாத்துற விஷயம். அதுதான் நான் கேட்கிறேன். நான் அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு விரோத திட்டம்னா நீங்க அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்களாங்கிற கேள்வியும் சேர்த்தே அந்த இடத்துல. நான் மக்களுக்கு விரோதம் இல்லைன்னா பேசல. நீங்க அரசியல் எங்களை குற்றம் சாட்டுகிறீர்கள். ஆமா, நாங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. இப்ப மீனவர்கள் கொல்லப்படுவதில்லை. இலங்கையில இந்த பிரச்சனை இப்ப இல்ல, முன்னிருந்த பிரச்சனை இப்ப இல்ல. இலங்கையில அந்த ஜல்லிக்கட்டு போன வருஷம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஜல்லிக்கட்டு தடை பண்ணீங்க. தமிழர்களுக்கு எதிரான உங்களுடைய நடவடிக்கையின் மூலமாக ஜல்லிக்கட்டு போன வருஷத்துல இருந்து போகுது. இப்ப இந்த பொங்கல்ல ஜல்லிக்கட்டு நல்லாவே